Alright friends, Ashok Arumugam, என்னோட ஃபோர்த் வீடியோ ஜார் ஃபண்டில் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்கிரேடில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், நம்ம பிளாக் செயின் இல்லைனா வாலெட் பிட்காயின் வாலெட்டை எப்படி கிரியேட் பண்ணோன்னு. செகண்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஹவு டு கிரியேட் அ ஜார் ஃபண்ட் ஆர் யூ கேன் ரெஜிஸ்டர் டு ஜார் ஃபண்ட். ஓகேங்களா. தேர்ட் வீடியோவில் வி பேசிக் அபவுட் ஒரு லிட்டில் டீட்டெயில்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அதில். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு அந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்கேஸ் அது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுன்னா, நீங்கள் எல்லோரும் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, கொஞ்சம் அதில் பாருங்கள், அந்த வெப்சைட்டில் அந்த டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் அப்புறமும் அந்த வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் அதை. அண்ட் தென் உங்களுக்கே அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் படிச்சிங்கனாவே நீங்கள் போர்டு எக்ஸாமே எழுதிடலாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அப்கிரேட் லெவலில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு 24 hours நீங்கள் ரீசர்ச் பண்ணிட்டீங்க, நீங்கள் பக்காவாக இருக்கீங்க இப்போ. ஓகேங்களா. சீரியஸ் பீப்புள் தாங்க வேணும் எனக்கு. ஸோ நம்ம சீரியஸாக ஒரு ஃபியூ பீப்புள் ஆர் ரெடி டு ஜாயின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அவங்க லெவல் 1 ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா, உங்கள் ஸ்பான்சருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே ஸ்பான்சர்னோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த பிட்காயின் வாலெட்னோட அவங்களோட ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாலெட் டு வாலெட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ பண்ணுறீங்க, 0.03. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 3ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதில் டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகிடுறீங்கன்னா, யூ ஆர் எலிஜிபிள் அண்ட் நீங்கள் ஆக்டிவ் ஆகிடுறீங்க லெவல் 1. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ரெக்ரூட்டிங் பீப்புள் இன் டு யுவர் பிஸ்னஸ். நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் இந்த பிஸ்னஸை, ஒருத்தரை பண்ணலாம், யா 100 பேர்த்து கூட பண்ணலாம், நோ டவுட் இன் இட். ஸோ நீங்கள் அந்த 2 பேர் நீங்கள் இது பண்ணீங்கன்னா, இதோட மெட்ரிக்ஸில் 2 பேர் தாங்க நீங்கள் ஆட் பண்ண முடியும். உங்கள் லெவல் 1 நீங்கள் 2 பேர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி லெவல் 3, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 பேர்த்த ஆட் பண்ணியிருக்கீங்க, 2 பேர் உங்களுக்கு டைரக்ட் லிங்காக இருப்பாங்க, தேர்ட் பர்சன் வில் கோ அண்டர் நம்பர் 1 இல்லை நம்பர் 2 கீழே ஆட்டோமேட்டிக்லி அவங்க பிளேஸ் ஆகிடுவாங்க. இதுதாங்க டீம் ஒர்க். ஐ ஹோப் இந்த சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு கிராஃப் கூட நான் போட்டு காமிச்சிடுறேன் அதில். ஸோ ஒரு கைடன்ஸாக இருக்கும். லெட் மீ ஷோ திஸ் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கீங்க இங்கே, ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒரு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 பேர்த்த நீங்கள் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும், இங்கே ஒருத்தர் ஆட் பண்ண முடியும், இந்த செகண்ட் பர்சனை டைரெக்டாக நீங்கள் 2 பேர் மட்டும் தான் லெவல் 1க்கு. லெவல் 1க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு நீங்கள் 2 பேர் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க 2 பேருமே உங்களுக்கு 0.3 cents 0.3 cents உங்கள் பிட்காயின் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஏர்னிங் 0.6 cents ஆயிடுச்சு. ஸோ இந்த தேர்ட் பர்சன் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். Now what will happen is, இந்த பர்சன் இந்த இடத்துல கூட போகலாம், இல்லை இந்த இடத்துல கூட போகலாம். ஆட்டோமேட்டிக்லி இதுதாங்க ஃபோர்ஸ்ட் மெட்ரிக்ஸ். இங்கே கூட போகலாம், இல்லை ரொட்டேட்டர் வழியா இங்கே கூட போகலாம். இதுதாங்க நம்ம சொல்றது ஃபோர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். புரிஞ்சுச்சிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் 4th பர்சன் எடுத்து வரீங்க, நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கீழே இருக்கவங்க இன்னும் மீட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவங்களால ஆட் பண்ண முடியல. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, பஸ் நம்பர் 1 நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நம்பர் 2க்கும் சொல்கிறாங்க, நம்பர் 2 நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறேன். பட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் சீசன்டு பிளேயர், யூ ஆல்ரெடி நோ ஹவு டு பிளே. நம்ம சச்சின் தெண்டுல்கர்லாம் எப்படி விளையாடுறாங்க, நம்ம தோனி சார்லாம் எப்படி விளையாடுறாங்க, அப்படியே பிச்சில் இறங்குனாங்கன்னா பிச்சு உதறாங்களா இல்லையா, அதே மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு சீசன்டு பிளேயர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4th பர்சனை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அவங்க என்ன ஆகிறாங்க, ஆட்டோமேட்டிக்லி இங்கே நம்பர் 2ல் போகிறாங்க, இல்லை நம்பர் 3ல் போகிறாங்க. நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், லெவல் 1ல் you can only introduce 2 people. ஓகேங்களா.
So in this two people, how you want to work is, now உங்களோட income என்ன ஆச்சு? It is already 0.06 bitcoins நீங்க earn பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ரெண்டு பேர் they are getting excited. Automatically பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் அவங்களுக்கு ஆட் ஆயிட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, they all will be working. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அதுக்கு கீழே இன்கம் லெவல் 2 இன்கம் வேணும்னா, இந்த இன்கம் இருக்குது பாருங்க உங்கள்ட்ட, இந்த இன்கம்ல இருந்து நீங்க அந்த பைசாவில் எடுத்து நீங்க லெவல் 2 0.5 பிட்காயின்ஸ் கொடுத்துட்டு நீங்க லெவல் 2க்கு அப்கிரேட் ஆகுறீங்க. ஸோ அப்கிரேட் ஆகுறதுனால என்ன ஆகுது, இப்போ அவங்களுக்கு கீழே மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க, நீங்க லெவல் 1ல 2, லெவல் 2ல இப்போ நீங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி ஆட் ஆனதுனால இவங்களோட இன்கமும் உங்களுக்கு வரும், லெவல் இன்கம் வருது. ஸோ இப்போ எவ்வளோ பேர்த்து இன்கம் வரும், உங்களுக்கு 4 மெம்பர்ட்டு வரும். எவ்வளோ வரும், 0.5 பிட்காயின்ஸ். ஸோ 4 பேர்ட்டு உங்களுக்கு மந்த்லி வருதுன்னா 0.2 பிட்காயின்ஸ் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ வேற பேஜில் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிட்காயின் இப்போ நம்ம 0.03 பிட்காயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு சிஸ்டம். பார்த்தீங்கன்னா இட் இஸ் $18.76. கேல்குலேட்டரில் பார்த்தோன்னா கூட இட் இஸ் $18.76. நம்ம ஒரு ரவுண்டாக வச்சுக்கலாங்களா, ஒரு 20 ஒரு ரவுண்டாக வச்சுக்கலாம். இன்டூ கரண்ட் ரேட் நான் போயிட்டு இருக்குது 68, ஒரு கிட்டத்தட்ட 1300 ரூபாங்க. இது கூட நம்மளால ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா யூ ஆர் லூசிங் திஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு திஸ், இங்கே 0.2 நீங்கள் லெவல் 2ல நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க, 4 பேர்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஏர்ன் பண்ணிங்கன்னா 0.2 பிட்காயின். And that is called income. இது மாதிரி இன்கம் டெஃபினெட்லி யாரும் இருக்காது. 0.2 cents. இப்போ பார்க்கலாமா 0.2 எவ்வளோ ஆகுதுங்கன்னு. இப்போ போய் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜஸ்ட் 4 மெம்பர்ஸ் மட்டும் தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் 2 cents நீங்கள் அவங்கள்ட்ட தான் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ $125. கால்குலேட் பண்ணுங்க, நீங்களாம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஐ எம் ஷுர் நான் கால்குலேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவுண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த நேரத்துக்கு. 125.12 into 68, 8,500 rupees. 1800 ரூபாங்க. நாட் பேட்ல, 1800 ரூபா நீங்கள் எங்கே ஏர்ன் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த 4 மெம்பரும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா அவங்களுக்கும் அவங்க நெக்ஸ்ட் 6 cents 3 cents ஏர்ன் பண்ணுமா இல்லையா, அவங்க மெட்ரிக்ஸ். பட் நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க கீழே இருக்க 4 பேரும் ஒர்க் பண்ணி இது ஒரு டீம் ஒர்க்காக போயிட்டு இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ இருக்குது பாருங்க, சீக்கிரமாக ஃபில் ஆகும். 2 4 ஆகுது, 4 6 8 ஆகுது, 8 16 ஆகுது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் இப்போ உங்கள்கிட்ட இப்போ நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள்கிட்ட 2 பிடிசி இருக்குது. பிடிசினா பிட்காயின், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பிடிசி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு பிடிசி கொடுத்துட்டு லெவல் 3க்கு குவாலிஃபை ஆகுறீங்க. இப்போ லெவல் 3 குவாலிஃபை ஆகும்போது இந்த 4 பேர் நீங்கள் ரெக்ரூட் பண்ணிங்க பாருங்கள் உங்கள் டீம் எஃபர்ட்னால. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 4 பேரும் 2 பேர் ஆட் பண்ணுவாங்க. நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கீழே இருக்க 4 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 பேர் 6, உங்களை சேர்த்து 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இட் இஸ் வெரி ஈஸிங்க 8 பேர் எடுத்து வர்றதுக்கு. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணுறதா டீம் எஃபர்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, லெட் மீ ஷோ மை பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பேஜில் போயிருக்கேன், என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காமன் பேஜாக ஓப்பன் ஆகிருக்கும். இதே சேம் லிங்க் தாங்க, இது என்னோட லிங்க், என்னோட ஜாயினிங் லிங்க். பட் நீங்கள் என்ன சொல்வீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அவங்கவுங்க லிங்க் போடும்போது மெம்பர்ஸ் அவங்க கூட தான் ஜாயின் ஆவாங்க, டைரெக்டாக அவங்க கூட தான் ஜாயின் ஆவாங்க. நம்ம எல்லாமே எஃபர்ட் பண்ணி டீம் எஃபர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் அப்பில் கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன எழுதிருக்குதுங்க, நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். இன்வைட்டட் பை அசோக் ஆறுமுகம் who has maxed his number of referrals. ஏன்னா இந்த லெவல் 1ல ஆல்ரெடி 2 மெம்பர் ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ அவர் சிஸ்டம் ஹேஸ் அசைன்ட் ஜெய் ரெட்டி. ஸோ இவர் ஜெய் ரெட்டி என்னோட டீமில் இருக்கலாம்.
என் டீமுக்கு டீமில் இருக்கலாம். ஸோ அது மாதிரி இதில் அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சிங்கிளாக தான் இருக்கார். இப்போ அவங்க ஐடி கிரியேட் பண்ணிட்டு அவங்க 2 மெம்பர் லெவல் 1க்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என் ஐடியில் கிரியேட் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் என் கூட தானே ஒர்க் பண்ணுறீங்க, பட் என்னோட டீமில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இதே எஃபர்ட் நான் இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே மாதிரி லிங்க் நான் நிறைய பேர்த்துட்டு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் உங்கள் பேர் கூட இதில் வரலாம் ஆட்டோமேட்டிக்லி. நான் சொன்ன பாருங்கள், நான் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் 100% கமிஷனை நீங்கள் வச்சிங்க. ஓகேங்களா? எனக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த லெவல் போனஸ் இருக்குது பாருங்க. லெவல் போனஸில் ஐ வில் பி மேக்கிங் மணி. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் பியூர்லி அ பிஸ்னஸ். இதை நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஸ் மெட்ரிக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 8 பேர் பண்ணிட்டீங்கன்னா 8 பேரும் உங்களுக்கு 1 BTC கொடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டல் ஆஃப் 8 BTC ஃபார் 8 மெம்பர்ஸ். புரியுதுங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறீங்க, 8 BTC நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. 8 BTC எவ்வளோ ஆகுது? லெவல் 3 தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரே நாளில் கூட இதை பண்ணலாம். நீங்கள் ஒரே நாளில் பண்ணலாம், உங்கள் இஷ்டங்க, எவ்வளோ நாளில் கூட பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ 8 BTC பார்க்கலாமா? 8 BTC எவ்வளோ ஆகுது? 8 BTC பண்ணி பார்க்குறோம், $500 ஆக போகுதுங்க. $500 கிட்டத்தட்ட ஒரு 60 கூட வச்சிங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க. இது ஒரு நாளில் கூட நீங்கள் பண்ணலாம். இட்ஸ் pretty much ஈஸி. ஆஸ் அ டீம் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா எது வேணாலும் சாதிக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். தனித்தனியாக எல்லாம் பிரிஞ்சு போய் ஒரே இதில் இருந்து பட் அவர் பண்ணிட்டோம், நான் பண்ண மாட்டேன், நான் அவருக்கு வர கமிஷனில் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸு ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகுது, பட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இருக்காங்க. 60 பேரும் ஒரே டைமில் புஷ் பண்ணாங்கன்னா நம்ம வண்டியை சீக்கிரமாக புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா பேட்டரி டவுனாக இருக்குது. பட் அந்த 60 பேரும் கீழே இறங்கிட்டு அதுலேருந்து 10 பேர் தான் வண்டியை தள்ளுறாங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஸோ அதனால நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் ஏன் ஒர்க் பண்ணல அது யோசிங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நம்ம டெஃபினெட்லி இந்த பிஸ்னஸை சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லெவல் 3 எவ்வளோங்க போச்சு? லெவல் 3 இதை நீங்கள் ஒரே நாளில் கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் 8 சென்ட்ஸ் வச்சுருங்க, அதுலேருந்து நீங்கள் 2 சென்ட் மட்டும் தான் எடுத்து நீங்கள் லெவல் 4க்காக குவாலிஃபை பண்ணுறீங்க. லெவல் 4க்கு குவாலிஃபை பண்ணிங்கன்னா இந்த 8 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. pretty much ஈஸி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அதெல்லாம் பிட்காயின் வாலெட் வெரி சிம்பிள். நீங்கள் போய் பாருங்கள், blockchain.info போய் பாருங்கள், 5 நிமிஷம் கூட ஆகுதுங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட ஐடி கிரியேட் பண்ணுறோம். ஐடி கிரியேட் பண்ணிட்டு இந்த 8 பேர் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இந்த 8 பேர் என்ன எடுத்து வராங்க, உங்களோட ஸ்லாட் இங்கே 16 மெம்பர்ஸோட கம்ப்ளீட் ஆகிடும். அந்த 16 மெம்பர்ஸும் உங்களுக்கு 2 பிட்காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யூஆர் ஏர்னிங் 3.2 பிட்காயின். லெவல் 4க்கு நீங்கள் போயிருக்கீங்க. ஸோ 3.2 பிட்காயின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ வெரி குட் இன்கம்ங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டூ இட் ஆன் த லெவல் 1. ஸோ அதில் 3 பிட்காயின்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 பிட்காயின் அதில் கொடுத்து யூ ஆர் கோயிங் ஆன் டு த லெவல் 5th. The level 5th போனோன்னா now you are eligible to 32 members. ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சு, 32 மெம்பர்ஸும் உங்களுக்கு கிட்ட கனெக்டடாக இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே உங்களுக்கு 1 பிட்காயின் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ 32 பிட்காயின்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ பட் 32 பிட்காயின்ஸ் இல்லை தான் நீங்கள் 2 தான் நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இதில் 2 தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறீங்க. இதில் நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 2 தான் கொடுக்க போகிறீங்க. 30 பிட்காயின் உங்கள்கிட்ட இருக்குது. 30 பிட்காயின் எவ்வளோ தெரியுங்களா? லெட் மீ கோ டு தி பேஜ் வெரி ஃபாஸ்ட். 30 பிட்காயின் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி 30 பிட்காயின் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா இட் இஸ் $18,772. ஸோ இப்போ நம்ம சீக்கிரமாக கால்குலேஷன் பண்ணிக்கலாமா? நீங்கள் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பீங்க, அசோக் நீங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, ஏன்னா நான் பேசிட்டும் பண்ணிட்டு இருக்கேங்க அதனால. ஸோ இன்டூ 68 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 12 lakhsங்க. 12,76,000. நாட் பேட்ல. நீங்கள் ஒரே நாளில் கூட பண்ணலாம். அதை ஏன் ஒரு மாதத்தில் கூட பண்ணலாம். ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா 60 days மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட
ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், 60 டேஸ் மட்டும் எவ்வளோ டாலர் நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? லெஸ் தென் $20 இன்டூ 68 எவ்வளோங்க? 1400 rupees மட்டும் தான் நீங்கள் போட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்கேஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க டெஃபினெட்லி என்னோட லிங்க்கில் இன்னொரு கிளிக் பண்ணி நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லெட்ஸ் கோ பேக் டு த சிஸ்டம். ஸோ அதே மாதிரி டோட்டலாக இந்த எல்லா லெவல்ஸும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு மெம்பரோட உங்களோட லெவல்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இதெல்லாம் மந்தில் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் மந்த்லி போகுது. மந்த்லி நீங்கள் 3.38 பிட்காயின் மட்டும் தான் நீங்கள் அவங்களுக்கு உங்கள் அப்ளைன்ஸ் கொடுக்க போகிறீங்க. பட் இந்த 64 மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஜாயின் ஆகிட்டாங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா எதுவுமே ஃபாஸ்ட் ரிசல்ட்டை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு லாட்ரி சிஸ்டம் இல்லை. இன்றைக்கி நம்ம டிக்கெட் வாங்கினா நாளைக்கு லாட்ரி வந்து 1 கோடி ரூபா சம்பாரிச்சிருவேன்னு அது மாதிரி இல்லைங்க. இது எல்லாமே ஸ்லோவாக தான் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகும். 2 பேர் எடுக்கிறதுக்கு சில டைமில் ஒரு 2 days கூட ஆகும், 3 days கூட ஆகும், 1 week கூட ஆகும். ஸோ இட் இஸ் பிரிட்டி சிம்பிள். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஷேர் பண்ணிட்டு வாட்டி அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா என்கிட்ட பேச வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் லிங்க்கை எனக்கு அனுப்புங்க, நான் உங்கள் லிங்க்கில் அதில் ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா லெஸ் தென் $4 நீங்கள் எவ்வளோ earn பண்ணுறீங்க? ஸோ 128 பிட்காயின்ஸ். ஸோ நம்ம இது கால்குலேட்டரில் இல்லை வெப்சைட்டில் போய் பார்த்தா 128 பிட்காயின்ஸ் அப்படின்னு பார்த்தா 128 பிட்காயின்ஸ் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது? இட் இஸ் ஆல்மோஸ்ட் 80,000ங்க. ஸோ இப்போ நம்ம 80,000 இன்டூ 68 பண்ணால் கூட சான்ஸே இல்லைங்க. ஒரு 54 lakhs நீங்கள் earn பண்ணிட்டீங்க இந்த சிஸ்டமில். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த கிராஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் இதுக்கு மேலே டவுட் இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். இன்னொரு டவுட் வரும், இந்த லெவலில் நம்பர் 2, 4, 8 இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நம்மளால் போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுன்னா இல்லைங்க. நீங்கள் டைரெக்டாக கூட வேறு எந்த லெவலில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக 4th லெவலில் இந்த 2nd லெவலில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பிளானாக இருக்குதுன்னா என் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஐ ஒன்லி பிலீவ் இன் மேக்கிங் ப்ராஃபிட் அண்ட் தென் புட்டிங் த மணி இன் டு தி சிஸ்டம். நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த சிஸ்டமில் போடுங்க. நம்ம பழைய பிஸ்னஸ் மாதிரி ஒரு லட்சக்கணக்கில் கடை ரெண்ட் எடுத்து இன்டீரியர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பொருள் வாங்கி போட்டு ஆளுங்க வேலைக்கு வச்சு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி மார்க்கெட்டிங் பண்ணி கஷ்டப்பட்டு லாஸ் வாங்குறதோட ஒரு சின்னதாக ஒரு தொகை போட்டு சின்னதாக ஒரு அமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய சம்பாதிக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட்ஸ் ஹெல்ப் டுகெதர். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் டெஃபினெட்லி இந்த பிஸ்னஸை ஜார் ஃபண்டை நம்ம க்ரஷ் பண்ண முடியும் இன் நெக்ஸ்ட் 60 days. ஸோ என் கூட இருக்கவங்க கண்டிப்பாக என்ன ஃபோன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா இந்த வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எங்களோட growth தெரியும். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி ஜாயின் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. குட் நைட்.